உங்களுடைய கதை மாந்தரை பொறுத்த வரைக்கும் அறச்சீற்றம் இருக்குது. அதே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கனிவு இருக்குது. அது ஒட்டுமொத்தமான ஒரு பன்முகத்தன்மையில் அவங்களுடைய ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க ஒரு குழந்தைகளாக தான் நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்ற இந்த 14 கதையும் தொடர்ந்து வழி தூக்கிட்டே இருக்குது. இது போன்று தான் தொடர்ந்து நீங்கள் எழுதணும்னு சொல்லி முன்னெடுத்திருக்கீங்களா? இது அப்சர்வ் பண்ணியிருக்கிறதே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த அப்சர்வேஷன் ஒரு குழந்தை வந்து பல்வேறு திறன்களை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு பள்ளின்ற ஒரு இடம் வந்து குறிப்பிட்ட சில திறன்கள் தான். இப்போது கணிதத்திலே ஒரு கணித திறன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ரொம்ப குறுகிய திறன்கள் இருந்தால் போதும் அப்படின்னு தான் பள்ளியும் போதிக்குது அல்லது ஆசிரியர்களும் போதிக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன திறன் வேணுன்றது பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிடலாம். ஏன்னா கணிதம் சார்ந்து கணிதத்திறன் வேணும்னு சொன்னாலும் எந்த கணிதத்திறன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, எந்த கணிதத்திறன் அந்த திறனால் எனக்கு என்ன நேரடி பயன்றது இன்னும் வந்து தெரியவே இல்லை. அதே போல் தான் பல திறன்கள் வந்து குழந்தைகள் இருக்குது, பல எமோஷன்ஸ் இருக்குது. அந்த திறன்களை வளர்ப்பதும் அந்த எமோஷனை பாதுகாப்பதும் சமூகத்தோட கடமை. அப்போ அது பள்ளி பாதுகாக்கலை அப்படின்னா சிறார்களுக்கான புத்தகங்களோ அல்லது எழுத்துக்கள் இதெல்லாம் அதை செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இது வந்து இன்னும் யாருக்குன்னா சிறார்கள் மத்தியில் வேலை செய்கிற ஆட்களுக்கும் அது தெரியணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸோட பேஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.